படிக்கணும் போது கையில காசு இல்ல போது ஜுவல்ஸ் வச்சு நம்ம கட்டலாம். நீ போய் ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்குறேன், நீங்க போய் வச்சு எடுத்துட்டு வாங்க, ஃபீஸ் கட்டிடலாம். ஜுவல் வைக்க கூட எனக்கு தெரியாது. ஒரு சேடு கடைக்கு போய் நகை வச்சு அடமான வைக்க கூட எனக்கு தெரியாது. இது கூட தெரியாது. ஒரு குழந்தை மாதிரி பாக்கிறதுக்கு நான் பெரிய ஆம்பளை ஒரு கெட்டப்ல நினைச்சேனே. வேலை 2 இயர்ஸா வேலை இல்ல சார். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவும் கேட்கல. கஷ்டம் இருக்குன்னு இவரும் சொல்லல. அவங்க நம்ம பையன் கஷ்டப்படுறானேன்னு அவங்களும் எதுவும் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏமாளி தானே சொல்ல முடியும். நிறைய கஷ்டப்படுறோம் சார். வீட்டு சைடுல ஒரு சப்போர்ட் கிடையாது சார் எங்களுக்கு. அன்னைக்கு சென்டிமெண்டா பேசி வர வச்சவங்க இன்னைக்கு எங்களுக்கு கை கொடுக்கல. அப்பதான் தெரிஞ்சது ஒண்ணுமே இவருக்கு தெரியல. பயங்கர இன்னோசன்ட் சென்டிமெண்டலா ஒரு ஈஸியா ஏமாத்திடும். ஒரே ஒரு கேள்வி கேட்கவா, டக்குன்னு எல்லாரும் மனசாட்சி எடுத்துட்டு பதில் சொல்லணும். இவங்க யார்கிட்ட அதிகமா ஏமாறாங்க டக்குன்னு சொல்லுங்க. அதிகமானா ஃபேமிலி தான் சார். ஃபேமிலி. ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி கிட்ட அதிகம் ஏமாறாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்க ஃபேமிலி கிட்ட அவர் ஃபேமிலி கிட்ட? அவங்க ஃபேமிலி. ஓகே. யார்கிட்ட அதிகமாக ஏமாறுகிறாங்க? அவங்க ஃபேமிலி கிட்ட தான். அவங்க ஃபேமிலி கிட்ட. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்ட அதிகமா? ஃபேமிலி தான் சார். அவங்க ஃபேமிலி. அது எப்படிமா ஏமாறுறவங்களுக்கு அவன் ஃபேமிலி கிட்ட ஏமாறான்? எனக்கு இந்த உண்மையை சொல்லுங்களேன், தயவு செஞ்சு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. ஏமாறுற எல்லா ஆம்பளையும் பூரா பேர் அவங்க அண்ணன், அவங்க தம்பி, அவ அக்கா, அவங்க அப்பா. ஏன் உங்க தம்பி தங்கச்சிகளுக்கு நல்லது கெட்டதுக்கு வந்து நின்னதே இல்லையா? உங்க வீட்டுல உங்க அவருடைய மாமனார் மாமியாருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த காசு கொடுத்ததே கிடையாதா? உங்க தம்பியோட பிசினஸ்க்காக அவர் கூட செஞ்சது கிடையாதா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றப்ப நீங்க நல்லது கெட்டதுக்கு வந்தது இல்லையா, போனது இல்லையா, அங்கெல்லாம் கொடுத்தது ஏமாத்தது இல்லையா? எனக்கு இதுக்கான நியாயம்னு ஒண்ணு சொல்லுங்க. என் கணவர் பிழைக்க தெரியாத ஏமாளியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்கள், அதற்கு எதிர்ப்புறம் அவர்களுடைய கணவன்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. எப்ப உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஏமாளி, நீங்க ஒரு பிழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னு எப்போது முதல் முறையாக நீங்கள் கேட்டீர்கள்? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சதுனால தான் கேக்குறேன், சொல்றேன். திண்டிவனத்துல வந்து ஒரு இடம் வாங்கணும் சார். இந்த இடம் வாங்கினோன்னா அது என்ன ஆச்சுன்னா பைசா கொடுத்துட்டேன் ஃபுல்லா. ஆனா அந்த பைசா ஃபுல்லா எடுத்துட்டு அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இங்க ஏமாந்தனால வீட்டுல எல்லாருமே சேர்ந்து என்ன திட்டினாங்க. எங்க ஒய்ஃபும் சேர்ந்து திட்டினாங்க. எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாத்தையும் ஏமாந்துடுற, ஒரு ரூபாயும் ஏமாந்துடுற, கடைக்கு போனாலும் ஏமாந்துடுற, ஃபுல் அமௌண்ட் கொடுத்து இடம் வாங்கணும்னாலும் ஏமாந்துடுற. ஏமாந்ததுக்கு அப்ப சரி எவ்வளவு ரூபா? 2 லட்சம் ரூபா சார். அது இந்த சென்னைக்கு மிக அருகில். அது ஃபுல் பேமெண்ட் கட்டியாச்சு. கட்டிட்ட பிறகு லாஸ்டா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. லாஸ்டா ஏமாத்திட்டு போறாங்க. முதல்ல உங்களை ஏமாத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியல. கைட்ட வச்சான், கைய கூட எப்படி வச்சான்? நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற. 2 lakh மட்டும் இல்ல சார், 10 lakh வரையும் மோசம் ஆயிடுது சார். தற்குறி பையலா இருக்கா மாமி, விவரமே பத்தல. சென்னையில ஒரு லேண்ட் வாங்கினா சார், புத்திசாலியா தானே பண்ணிருக்கணும். அந்த ஏரியால கரண்ட் வருமா வராதா செக் பண்ணிருக்கணும். அப்புறம் வீடு கட்டினா அந்த வீட்டு உள்ள தண்ணி வருமா வராதா செக் பண்ணிருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணாமே வீடு பாத்து நின்னு கரண்ட் வரல, எதுவுமே வரல, 10 lakh மோசமா போயிடுச்சு சார். இப்ப 2 லட்சம் ரூபாய் இடத்துல திண்டிவனத்துல ஏமாறீங்க. அதுக்கப்புறம் எப்படி திரும்ப லேண்ட்லயே 10 லட்சம் ரூபாய் ஏமாறுவீங்க? சரி அதுதான் போச்சே. சரி சென்னையிலாச்சும் ஒரு இடம் வாங்கலாம், இங்க வாங்கினேன். வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். புரியுதா? நீங்க எப்படி மத்ததுல அடுத்ததுலயும் அதே ப்ராஜெக்ட்ல ஏமாறீங்க, அதே மாதிரி விஷயத்துல எப்படி ஏமாறீங்க? அதான் சார், எல்லாரையும் நம்பி தான் சார் ஏமாந்துட்டேன். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அதான் அவரோட சார் அவருக்கு பிழைக்கவே தெரியல சார். ஓகே, அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு காதுல. என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? சார் நாங்க ஒரு 10 இயர்ஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொருள் கேட்டுட்டு அவங்களால முடியல அப்படின்றப்ப நான் கொடுத்துருவோம். அட் டைம் அவன் அதோட திரும்ப வரவே மாட்டான். அப்படியே என்ன ஒரு பார்வை பார்ப்பாங்க. என்ன அப்படி பார்க்க வேணாம் சொல்லுங்க பாட்டி. பார்வையே ஏமாளின்னு சொல்லும் அப்படின்னா அந்த பார்வை எப்படி இருக்கும்னு கேக்குறேன். ஜஸ்ட் அப்படி ஒரு லுக், அவ்வளவுதான் சார். சிஸ்டரோட ஃபங்க்ஷனுக்காக வந்து ஒரு 50K வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தோம். இன்ட்ரெஸ்ட்லாம் என்னன்னு தெரியாது, நான் வாங்கினது கிடையாது. கல்யாணம் புதுசுல அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய இடம் இருக்கு. மாதிரி கொடுக்கவே கூடாது. இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறவங்க பர்ஃபெக்ட்டா 10 மந்த்னா 10 மந்த் இல்ல 5 மந்த்னா 5 மந்த் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்குவாங்க. லூசுத்தனமா வாங்கியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு பார்வை பார்ப்பாங்க. பட் நான் கோபப்படுவேன்றதுனால அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. அவங்களாவது பரவாயில்ல. ஏமாளிங்கிறத என்னன்னு சொன்னாங்க? தாராள பிரபுன்னாங்க. இங்க ஏமாளிங்கிறது என்ன சொன்னாங்க? லூசுத்தனமா பண்றியே. அதுதான் ஏமாளித்தனம். ரைட் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த கிண்டல் கேலியெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு போடுவோம். அதே கேள்வி இந்த பக்கம் வேற மாதிரி கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால அல்லது கல்யாண டயத்துல ஒரு சூரன் வீரன் அசகாய சூரன் அப்படிலாம் நம்ம நினைச்சிருந்திருப்போம். பார்க்கலே தெளிவா இருக்காப்ல அப்படின்னு. எப்படான்னு தெரியுற நீ திருடி வந்து பாக்குறவங்க கணக்க. சார் என்னோட கணவர் பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல இருந்து வாலண்டரி ரிட்டையர்மென்ட் ஆயிட்டு வந்தவங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது பாக்கிறதுக்கு ஒரு போல்டா இருந்த மாதிரி இருந்தாரு, கராரா இருப்பாரு, ஒரு மாதிரி போல்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? மேரேஜ் ஆகி ஒரு 3 டிகிரி படிச்சு அவங்க தான் படிக்க வச்சாங்க. வெரி குட். படிக்கணும் போது கையில காசு இல்ல போது ஜுவல்ஸ் வச்சு நம்ம கட்டலாம். நீ போய் ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்குறேன், நீங்க போய் வச்சு எடுத்துட்டு வாங்க, ஃபீஸ் கட்டிடலாம். ஜுவல் வைக்க கூட எனக்கு தெரியாது. ஒரு சேடு கடைக்கு போய் நகை வச்சு அடமான வைக்க கூட எனக்கு தெரியாதுன்ற. நகை வச்சு அடமான வைக்க கூட
இது கூட தெரியாது குழந்தை மாதிரி பாக்கிறதுக்கு நான் பெரிய ஆம்பளை ஒரு கெட்டப்ல நினைச்சேனே இது கூட தெரியல அதுக்கு ஒரு பெரிய சண்டையாச்சு அப்பதான் தெரிஞ்சது ஒண்ணுமே இவருக்கு தெரியல பயங்கர இன்னோசென்ட் சென்டிமெண்டலா ஒரு ஈஸியா ஏமாத்தி இதுக்குதான் ஒருத்தோட மூஞ்சியை வச்சு இடம் போடக்கூடாதுங்க அப்போ முதுக பார்த்து இடம் போட சொல்றியா சேலரி கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஆஃபர் கிடைச்சு வேலைக்கு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும் இல்ல நானே உனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி தரேன் நீ இரு அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்ல சொன்னாங்க பட் ஆனா அது ஆஃப்டர் சம் மந்த் 1 இயர் கூட ஆயிடுச்சு எந்த இன்க்ரிமெண்ட்டும் பண்ணல ப்ரொமோஷனும் கொடுக்கல இதெல்லாம் கணக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து பீஸ கொடுக்குற வேலையடா அதுக்கு நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இதுக்கு மேல இப்படி இருக்க வேணாம் ஃபினான்சியல் வைஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ நீங்க நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த தடவையும் வந்து இல்லப்பா சொல்லிருக்காங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு அதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து பதில் சொல்றாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா உங்களதான் அங்கிள் சோ அந்த இடத்துல எனக்கு வந்து இன்னும் ஒரு தடவை பட்டும் திருந்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன் முட்டை பையனுங்களா உங்க அறிவிலி அறிவு பேயில போவோம் ஒரு கஷ்ட நஷ்டம் போது எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும் இப்போ நாங்க மேரேஜ் ஆகி 3 monthsல வெளியே வந்துட்டோம். சரி என்ன ரீசனால வெளியே வந்தோம்னு கேளுங்க சார். மாமியார் மருமக சண்டை தான். நாட்டுல எங்க பார்த்தா ரொம்ப அதிகமா இதான் நடக்குது. இது வரை இப்ப நம்ம வந்து அவங்கள பாக்குறது இல்ல போறது இல்ல வரது இல்ல. நம்ம கஷ்டம் நம்ம பண்றோம். அவங்க விவசாயம் பண்றாங்க, அவங்க கஷ்டம் அவங்க பட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து ஷேர் வாங்கிட்டு வாங்க. வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே அதை தினாவட்டா தின்னுட்டு போறது திண்ணியப்பனா நம்மளுக்கும் பசங்க ஆயிட்டாங்க, இது ஆயிட்டாங்க. நீ ஏன் கேட்காம ஏமாலியாவே இருக்க? நீ கேட்காத வரையும் அவங்க வந்து உன்னை வந்து கண்டுக்கிறதே இல்ல. சுத்தி வளைச்சு படி வச்சு பேசானே நேர விஷயத்துக்கு வா. அதாவது நீங்க அம்மா அப்பா கூட இல்ல, அவங்கள பாத்துக்கலங்கிறதுனால தார்மீகமா நமக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? அவர் அப்படிதான் நினைக்கிறாரு. அவர் வந்து எதுவுமே கேட்க கூடாது, அவங்க கொடுக்கும்போது கொடுக்கட்டும். கௌதம புத்தரு எங்க நல்லது கிட்ட நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி நாங்க ஒதுங்கி வந்தாச்சு. அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட போய் நான் பணம் கொடு அப்படின்னு எப்படி கேட்க முடியுங்கிறாரு? இந்த ஆம்பளைங்க கேட்டுக்கிற கெட்ட பழக்கமே இதாயா. பட் அவங்களோட ஷேர் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? எனக்கு மேரேஜ் நான் வந்துட்டேன். இப்ப தம்பிக்கு மேரேஜ் ஆகல. அவனுக்கு ஆன பிறகு அவங்க செட்டில்மெண்ட் அவங்க பண்ண போறாங்க. அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி போய. இப்ப நிலத்தை அவரும் பிள்ளைங்கிறப்ப அவருக்கு ஒரு சொத்து கொடுக்கணும். ஆனா இது அவங்க அப்பாவுடைய சம்பாத்தியம் தானே. சம்பாத்தியத்திலையும் நீங்க பங்கு கொடுக்கணும்னு கேக்குறது எப்படிங்க? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? அதாவது இல்ல சார், அவங்க 3 பசங்களுக்கு செலவு பண்றாரு, மத்த வெளியாளுக்கோ வேற யாருக்கும் கிடையாது. சரி 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 சரிடா, நீ சொல்றது நாயம்னே வெச்சுக்குவோம். உங்க மாமனார் தானே சொல்றீங்க, அது அவர் உழைப்புல தானே அவர் சம்பாதிக்கிறாரு. அதை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறது யாருடைய உரிமை? ஓகே சார், நான் இல்லன்னு சொல்லல. பார்த்தா 3 பேரையும் ஒண்ணா பார்க்கணும். தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இரு. தெரியறனால பேசுறேன். ஏன் போய் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வெயிலையும் மயிலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. விவசாயத்துல எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு நஷ்டம் ஆகுது, அது வந்து நம்மளுக்கு தெரியாது. வந்து அவங்க வந்து குடுக்கலன்றது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். இப்போ அவருக்கு வேலை 2 இயர்ஸா வேலை இல்ல சார். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவும் கேட்கல. கஷ்டம் இருக்குன்னு இவரும் சொல்லல, அவங்க நம்ம பையன் கஷ்டப்படுறானேன்னு அவங்களும் எதுவும் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏமாளி தானே சொல்ல முடியும். இவனை போய் அப்படி சொல்ற? இந்த பால்வடியில முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா? அவர் சிஆர்பிஎஃப்ல இருந்தாரு சார். அது ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுலயே இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து இன்னைக்கு பிரைவேட் வேலை நான் படாத பாடுபடுறாரு. எல்லா ரகசியமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பொண்டாட்டிங்க நம்மள அப்பப்ப நோஸ்கட் பண்றாங்க. இந்த ஆபீஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம்ன்ற நேம் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாரு. பழைய ஆபீஸ்ல இருந்து அந்த புது ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவன் ஒரு மெயில போட்டு அந்த புது ஆபீஸ்க்கு மெயில போட்டு வேலையை பிடிக்கிட்டாங்க. அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமா, மோசமான உலகம். அந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாம எங்க ஜாயின் பண்ணிருக்கோன்றத சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. அதெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. இது கூடவா தெரியாது? அந்த வேலையில இருந்திருக்கலாம். ஆமா இருந்திருக்கலாம். இல்லனா கிடைச்ச வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்திருந்தாலே இன்னைக்கு லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். நாம என்னப்பா செய்யறது? நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது. தெய்வம் நினைக்குது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச? வீட்டுல ஒரே பையன் நானு. அப்பா வந்து ஒரு தைரியமா நீ ஜாயின் பண்ணு சொல்லிட்டாரு. அங்கிருந்து பேசும்போது வந்து எப்பவுமே அழுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டோனே அப்புறம் லீவ் வந்துட்டோனே நீ போவே வேணாம். தியாக தீபங்களா, உங்க சேவையை நினைச்சா எனக்கு மூக்குக்கு மேல அது கலங்குதுடா. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்படுறோம் சார். வீட்டு சைடுல ஒரு சப்போர்ட் கிடையாது சார் எங்களுக்கு. அன்னைக்கு சென்டிமெண்டா பேசி வர வச்சவங்க இன்னைக்கு எங்களுக்கு கை கொடுக்கல. இரக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. சார் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணாலே ஒரு தீபாவளிக்கு ஒரு 3000 இல்லாம பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? உனக்கு இது வேண்டாம் வேலை. ஏதோ வேண்டாம் நினைக்கிறேன். நம்ம நல்லா கொண்டாடுறோம்னா அவனுக்கு ஒரு 3000 கொடுத்தா நல்லா இன்னும் ஒர்க் பண்ணுவான். நம்மளுக்கு அதனால ப்ராஃபிட் தான். நான் எனது வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. அவங்களுக்கு ஏதாவது செய்ய மட்டும் வேணாம், அதை வேணாம், எடுத்தவனே வேணாம். நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவோம். நம்ம சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாயும் சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு போனஸ் கொடுக்கணும். அது கூட ஏமாளித்தனம் எப்படி நினைக்கிறீங்க? அவங்க கண்டினியூவா வருவாங்களான்னு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சார். வந்து அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. எப்படி வருவாங்க? அவங்க நல்லா பண்ணா கொடுக்கலாம் சார். அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்ல நீ வச்சதா சட்டமா இல்ல கேக்குறேன். லாபம் நியாயமா இருக்கா? லாபம் நியாயமா தான் சார். நியாயமா கிடைக்குதுல, அப்ப நியாயமா கொடுக்க வேண்டியதானே? ஒரு 9 மணிக்கு மேல ஆச்சு, ஒரு லஞ்ச் வாங்கி கொடுக்கலாம்னா வேணாம், செலவாயிடும். அவன் சாப்பிட்டானா இன்னும் 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவான், நம்மளுக்கு அதனால கெயின் தானே. என்னடா இவ்வளவு அட்வான்ஸா பேசுறானே பாக்குறியா? நான் பொறப்பல தான் பட்டி காட்டா திங்கிங்ல இங்கிலீஷ்கார மாதிரி. எக்ஸ்ட்ரா செலவு நான் எடுத்துப்பேன். என்ன எக்ஸ்ட்ரா செலவு சார்? அவங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது எல்லாம் ஒன்னாயிடுவானுங்க, அந்த வேலையை விட்டு நிக்க மாட்டானுங்க சார். நம்மளுக்கு அந்த ஒர்க் நல்லா போயிட்டே இருக்கும். அதை சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க சார். ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்லையா,
எல்லார் பொண்டாட்டி அப்படித்தான் மாட்டாங்க. செலவாகுதுன்னு அவங்க வாயில இருந்து அந்த ஒரே அடிக்கடி வரும் சார் அது. அடிக்கடி செலவு பண்றதுன்னா சாப்பாடு போய் அடிக்கடி டெய்லி தானே சார் சாப்பிடுறோம். லேட் ஆச்சுன்னா நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் சார். மனுஷனுக்கு எவ்வளவுதான் பணம் காசு சொத்து கொடுத்தாலும் போதும்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு. என்னோட அப்பாவுக்கு ஒருத்தன் தெரிஞ்சவனா அடிமட்டத்திலே வந்த ஆளு. அவர் வந்து என் கடையில ஒரு பொருள் கேட்கும் போது நான் அவருக்கு வந்து 10 ரூபா கம்மியா கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். ஏன் கொடுத்தீங்க? இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அம்மாவுக்குலாம் இருக்கும்போது நகை வித்து எங்களை படிக்க வச்சாங்க. அவரோட புள்ள இல்ல அது வந்து அப்ப இப்பெல்லாம் ரேட் ஏறி போச்சு. நீங்க இந்த ரேட் போடுங்க. இல்லன்னா தினம் ₹1,00,000 எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருக்காங்க. நேரா ஒரு கேள்வி கேட்கிறேன். வியாபாரத்துக்குள்ள உங்க மனைவி வரலாமா கூடாது? இல்ல வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் போகும். வந்தது டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொறுக்க. ஒரு காஸ்ட் ரொம்ப பெருசா சொல்லும் போது பயந்துருவாங்க கஷ்டம். அதே வேலையை கம்மி பண்ணி சொல்லும் போது இவங்க சொல்ற 3 பேருக்கு செஞ்சாங்கன்னா நான் 10 பேருக்கு செய்வேன். நம்பர் ஆஃப் சேல்ஸ் கூட்டி சேல்ஸ் கூட்டிடுவோம். இதுதான் பிசினஸோட டெவலப்மெண்ட். இது அம்பானி மூலம் வியாபார யுக்தி. ஒருத்தட்ட ரொம்ப லாபம் வச்சு காசு வாங்குறப்ப எப்படி இருக்கும்? இல்ல சார் நான் பண்ணவே மாட்டேன். அது ரொம்ப மனசு உறுத்தலாவே இருக்கும். போனமா தூக்கம் வரணும்னா அந்த மாதிரி ஒரு நிம்மதியான பிசினஸ் பண்ணணும். இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையாடானா நீங்க அமோகமா இருக்கு நம்பி. அவர் கஷ்டப்படும் போது எனக்கு ஒண்ணு நான் ப்ராஃபிட் வந்து லாஸ்ல செய்யல சார். லாபத்துல தான் நட்டப்படுறோம். லாபத்துல தான் ஒரு பங்கு கொடுக்குறோம். தம்பிக்கு நல்ல மனசு இல்ல. ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அடுத்து திரும்ப நம்மள்ட்ட வருவாங்க. அதை வித்துட்டு போறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா அப்படி பண்ண மாட்டேன். இது புள்ள இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அது எப்படி நினைக்கிறீங்க அப்போ? அவருடைய உழைப்பு தான் சார். இல்ல அவருடைய உழைப்பு இல்ல. அவருக்கு வியாபாரத்துல அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கு. அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. அவர் ஒன்றும் ஏமாளி. அவர் நல்லவர். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் ஐயா, முதலமைச்சர் ஐயா, ரொம்ப சந்தோஷம். யார்கிட்ட அதிகமா ஏமாறாரு? உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்ட அதிகமா ஏமாறுகிறார்? அவங்க ஃபேமிலி கிட்ட தான். அவங்க ஃபேமிலி கிட்ட. அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். என்ன மாமா? யார்கிட்ட அதிகமா? ஃபேமிலி தான் சார். அவங்க ஃபேமிலி. இது சரிப்பட்டு வராது. இறங்க வேண்டியதான். அது எப்படிமா ஏமாறுறவங்களுக்கு அவன் ஃபேமிலிட்டே ஏமாறான்? எனக்கு இந்த உண்மையை சொல்லுங்களேன். தயவு செஞ்சு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. ஏமாறுற எல்லா ஆம்பளையும் அவங்க தம்பி, அவ அக்கா, அவங்க அப்பா, ஒரு சேஞ்சுக்கு நீங்க அவங்க ஃபேமிலிட்டே ஏமாறக்கூடாது. இந்த பாரு உனக்கு சேட்டு அதிகமாகி போச்சியா? அவங்க ஃபேமிலி அவன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன் உங்க தம்பி தங்கச்சிகளுக்கு நல்லது கெட்டதுக்கு வந்து நின்றதே இல்லையா? உங்க வீட்டுல உங்க அவருடைய மாமனார் மாமியாருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த காசு கொடுத்ததே கிடையாதா? சூப்பர் பிரில்லியன்ட் நம்மால கரெக்ட்டா கை நாட்டிட்டு போறான். உங்க தம்பியோட பிசினஸ்க்காக அவர் கூட செஞ்சது கிடையாதா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றப்ப நல்லது கெட்டதுக்கு வந்தது இல்லையா? போனது இல்லையா? அங்கெல்லாம் கொடுத்தது இல்லையா? ஏமாத்தது இல்லையா? இதுக்கான நியாயம்னு ஒண்ணு சொல்லுங்க. இது நீங்க எதிர்பார்க்கல. அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிகமா ஏன்னா உங்க கண்ணுல அது மட்டும் தான் படுது. நானா இத சொல்லல. பூரா பேரை நான் கேட்டேன். நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. மறுபடியும் நான் கேட்கிறேன். இவன் ஏதோ நம்மள மாட்டி விட பார்க்கறான்னு கூட தோணல. யோசிக்க மறந்துட்டே. உடனே அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும். இல்ல துஷ்டு வேற துஷ்டு.